ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பலாக்கொட்டை பொரியல் வைக்க போகிறோம். அதாவது பலாப்பழத்தில் உள்ள அந்த கொட்டையை வச்சு நம்ம பொரியல் செய்ய போகிறோம். அதற்கு பலாக்கொட்டை வந்து நம்ம எடுத்திருக்கோம். அடுத்தது ஒரு தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணிங்க, ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணிங்க, ஒரு பூண்டு அளவு எடுத்து இது மாதிரி சின்ன சின்னதாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். மேலே ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கோம். நீங்கள் பலாக்கொட்டை குழம்பு தான் வச்சுருக்கீங்க. பலாக்கொட்டை பொரியலும் ஒரு சில இடத்துல வந்து பண்ணுவாங்க. பலாக்கொட்டை பொரியல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பலாக்கொட்டை உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த பொரியலுங்கிறது. இப்போ ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம் பாத்திரத்தில். இப்போ நம்ம அடுத்தது வந்து இந்த சோம்பு, கடுகு, உளுத்தம்பருப்பு, வெள்ளை உளுத்தம்பருப்புலாம் ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு வந்து போட்டுக்கலாம். அடுத்தது உளுத்தம்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். அடுத்து சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. வெங்காயம் நல்லா வதவட்டும். அடுத்தது பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டையை ஆட் பண்ணிட்டோம். நல்லா வதக்கிடுங்க. அடுத்த ஒரு நிமிஷத்தில் தக்காளி ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா வதக்கிடுங்க. நல்லாவே வதக்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா வாசனை சூப்பராக வருது. பூண்டு போட்டிருக்கனால நம்மளுக்கு நல்ல மசாலா வாசனை மாதிரி அடிக்குது. இப்போ நம்ம மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மல்லித்தூள் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பலாக்கொட்டையை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. நம்மளுக்கு சூப்பரான ஒரு பொரியல் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ நம்மளுக்கு அந்த பலாக்கொட்டை வேகிறதுக்கு ஒரு 200 அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். சும்மா அளவு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ தண்ணி ஊற்றிங்க. ஆமாம், நல்லா ஏன்னா பலாக்கொட்டை வேகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ மேலே மூடி வச்சிடலாம். அப்போ தான் சீக்கிரமாக வேகும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எடுப்போம் எப்படி வந்திருக்குன்னு. சூப்பராக தண்ணி சுண்டிடுச்சு. நடுவில் அப்பப்போ திறந்து கிண்டிங்க. பாருங்கள், அருமையான பலாக்கொட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நல்லா கிண்டிங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு அருமையான ஒரு பலாக்கொட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்லாம். எப்படி வந்திருக்குன்னு. நமக்கு சூப்பரான பொரியல், பலாக்கொட்டை பொரியல் வந்துடுச்சு. ஒரு சைடு கூட்டு இருக்குது. அதாவது இது என்ன கூட்டுனா, இது வந்து சவுசவ் கூட்டு. இதை முருங்கைக்காய் குழம்பு. இப்போ பொரியல் எடுத்து நம்ம சாப்பிட போகிறோம். போதும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம குழம்பு வந்து போட்டு போகிறோம். இப்போ குழம்புக்கு நம்ம பொரியல் தொட்டுட்டு சாப்பிட போகிறோம். முருங்கைக்காய் குழம்பு. இல்லை நெய் வேணாம். கொதிக்குதுங்க. கொதிக்க சாதம் வச்சுருக்காங்க அம்மா. சூப்பராக இருக்குது. நல்லா வாசனையாக இருக்குது. இப்போ சாப்பிடுவோம் எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம இந்த பலாக்கொட்டை எடுத்து அதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். போடமா இருக்கா? டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு.
அருமையாக இருக்கு. இப்போ பாருங்கள், இன்னொரு பலாக்கொட்டை எடுத்து சாதத்தில் போட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக பலாக்கொட்டை பொரியல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.